Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பலாக்காய் 65. சிக்கன் 65 செய்கிற மாதிரியே இன்னைக்கு சிக்கனுக்கு பதிலாக பலாக்காயில் 65 பண்ணியிருக்கேன். பலாக்காய் ரொம்பவே ஹெல்தி, இதில் நிறைய ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் வீட்டில் பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஹெல்தி தமிழ் குக்கிங் USA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை செய்கிறதுக்கு பலாக்காயில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அது கூட மேரினேஷனுக்கு கொஞ்சமாக சால்ட், மிளகாய்த்தூள், கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர், धनिया पाउडर, गरम मसाला, जिंजर गार्लिक पेस्ट, இது கூட ஒரு half a lemon சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா வேக வச்ச பலாக்காயில் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பவுடர் சேர்க்கலாம். இது கூட நான் வெறுமனே கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது கூட ரொம்ப குறைவான அளவு தண்ணியை தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணி போட வேண்டாம், ஜஸ்ட்டு மசாலாலாம் அதில் ஒட்டி இருந்தால் மட்டும் போதும். இதை மினிமம் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற விடுங்க. இதை பொரிக்கிறதுக்கு நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பலாக்காயை நல்லா பொரிச்சு எடுங்க. பலாக்காய் போடும்போது எண்ணெய் ரொம்ப ஹாட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 5 செகண்ட் ஆனதுக்கப்புறம் எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்படி குக் பண்ணிங்கன்னா பலாக்காயோட உள்ளேயும் நல்லா வெந்து மொறுமொறுன்னு இருக்கும். இது ஒரு நல்ல ஈவினிங் டீ டைம் ஸ்நாக். இது கூட டீ வச்சு நீங்கள் பரிமாறலாம். ஸோ இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் குயிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸை வாரம் தெரிஞ்சுக்க ஹெல்தி தமிழ் குக்கிங் USA சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.